இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ்டர் ஆதி, சொல்லுங்க சார். குப்தா கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதால குப்தா உங்க மேல சீட்டிங் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. அதனால உங்களை அரெஸ்ட் பண்றேன். உங்களை யாரோ சீட்டிங் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். அப்புறம் எப்படி நீ என்னோட பணத்தை திருப்பி கொடுப்ப? உன்னை நான் எப்படி நம்புறது? சார், என்னோட ஹஸ்பண்ட் ஆதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதும் நாங்க யாரும் ஓடி ஒளியிலேயே. உங்களை பாக்கிறதுக்காக உங்ககிட்ட நடந்த விஷயத்த சொல்லி டைம் கேட்கறதுக்காக தான் உங்களுக்காக சென்னையில இருந்து நான் இங்க வந்திருக்கேன். உங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னேன். உங்க செக்யூரிட்டி கார்ட்ஸோட துப்பாக்கி முனையை கூட நான் பெருசா மதிக்காம என் உயிரை பணைய வச்சு உங்க முன்னாடி வந்து நான் நிக்கிறேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பணத்தை விட மானந்தா சார் ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க கிட்ட காசை வாங்கிட்டு அதை தராம ஏமாத்துற ஆளுங்க நாங்க கிடையாது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நேர்மையானவர். கண்டிப்பா உங்க பணத்தை நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். எங்கே பாருமா, நீ பேசுற சென்டிமெண்ட் எல்லாம் வச்சு எதுவும் பண்ண முடியாது. நான் இதுக்கெல்லாம் மெல்ட் ஆகிற ஆளும் கிடையாது. எனக்கு பணம் தான் முக்கியம். என்னோட பணம் எனக்கு வந்தே ஆகணும். உங்க பணம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் சார். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, அது போதும் சார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணம் உங்களை தேடி வரும். கூடிய சீக்கிரத்துல அசலையும் அடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்றோம். எங்கே பாருமா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். பட் ஒன் கண்டிஷன், அடுத்த மாசம் மொத்த வட்டியையும் எனக்கு கொடுக்கணும். அதாவது 3 மாசமா வட்டி கட்டாம இருக்கு. அந்த வட்டி எல்லாத்தோடையும் இந்த மாச வட்டியையும் சேர்த்து கட்டணும். உனக்கு புரியுதா? புரியுது சார். கண்டிப்பா உங்க வட்டி பணம் உங்களுக்கு வந்து சேரும். மிஸ்டர் ஆதி, இப்ப நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள் சார், இவரை கைவிலங்கு போட்டு கூட்டுவாங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க சார். ஷண்முகம், ஆதி மேல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறேன். சரிங்க சார். அது வரைக்கும் அந்த ஆதி மேல நான் சொல்ற வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். சரிங்க சார், சரிங்க சார். யோ கான்ஸ்டபிள், நிறுத்தியா, அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் சார், என்ன சார் ஆச்சு? இரியா, நான் சொல்றேன் இரியா. ஓகே சார், நான் ஸ்டேஷன் போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். சாரி சார், உங்க மேல குப்தா கொடுத்த கம்ப்ளைண்ட அவர் வாபஸ் வாங்கிட்டார் சார். யோ வாங்க. உங்க அம்மா போன வேலையை கரெக்டா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.